வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய பெண்மனம், அத்தியாயம் 28. வசந்த நிலையத்து கோடி ஹாலில் ஊஞ்சல் மீது சாய்ந்து கொண்டிருந்த அலமேலு கோபத்தின் உருவமாயிருந்தாள். 2 நாளாக பொங்கிக் கொண்டிருந்த அவள் ஆத்திரம் அன்று உச்ச நிலையை அடைந்து விட்டது. காரணம், சமையல்காரியை தேல் கொட்டியதால் சந்திரா சமைத்த பிரமாதத்தை காக்காய் குருவி முதல் சகலரும் புகழ்ந்ததுதான். நேற்று வந்த ஓரக்தி சந்திராவை ராணி போல் எல்லோரும் தூக்கி வைத்து கொண்டது அலமேலுவின் மனத்தில் பொறாமையை கிளப்பிவிட்டது. காமாட்சி அம்மாள், நாகராஜயர், சமையல்காரர் சேஷி அம்மாள், சகுந்தலா, பங்களா வேலைக்காரர்கள் என்று ஒருவர் பாக்கி இல்லாமல் அத்தனை பேருக்கும் அங்கே சந்திரா ஒருத்தி தான் இருப்பதாக தோன்றியது. அலமேலுவை லட்சியம் செய்ய ஒருவருமே இல்லை. இதை எந்த ஒருத்தி தான் பொறுத்து கொண்டிருக்க முடியும்? எல்லாவற்றையும் அவள் சகித்து கொள்வாள். ஆனால் அவள் புருஷன் பாலகிருஷ்ணனும் தன் ஓரத்தின் குணாதிசயங்களை சமயம் வந்த போதெல்லாம் உயர்த்தி கூறியதுதான் அவளை பொறுமை இழக்க செய்துவிட்டது. ஓரக்தி தன்னை விட எந்த விதத்தில் உயர்ந்தவள் என அவள் எண்ணமிட்டு கொண்டிருந்தாள். உள்ளே நுழைந்த அவள் கணவன் சேஷி இன்னைக்கு உருளைக்கிழங்கு கறி செய்திருந்தாள். நன்னாவே இல்லை, அன்னைக்கு சந்திரா செய்திருந்த சமையலை போல என கூறி முடிப்பதற்குள் சர்ப்பம் போல் சீறி எழுந்தாள் அலமேலு. வெட்கமா இல்லையா உங்களுக்கு? சதா சர்வ காலமும் தம்பி பொண்டாட்டியை புகழ்தானா? தூ என முகவாய் கட்டையினால் தோளின் மீது இடித்து கொண்டாள். பாலகிருஷ்ணனுக்கு அவளது அதிக பிரசங்கித்தனம் வெறுப்பைத்தான் தூண்டியது. நான் சொல்வதில் தப்பு ஒன்றுமில்லை. சந்திரா உன்னை விட எல்லா விதத்திலும் கெட்டிக்காரிதான். ஏன் உன் சொந்த குழந்தையே உனக்கு வளர்க்கும் பொறுப்பு தெரியவில்லை? ஊருக்கு போகணும்னு பெற்ற குழந்தையை அலட்சியமாய் அவளிடம் விட்டு போனாய். வந்த பிறகாவது கவனித்தாயா? இன்றைக்கு கூட உன் பிள்ளை அவளிடம்தான் இருக்கான். அவனை குளிப்பாட்டி சாதம் போட்டு விளையாட்டு காட்டி தூங்க வைக்கிறதே அவள் பொறுப்பாய் போச்சு என்று துணிச்சலுடன் விடுவிடுத்தான். அலமேலு கோபத்துடன் எழுந்து சரியாக உட்கார்ந்தாள் ஆசனத்தில். இதோ பாருங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம். அவளுக்கு குழந்தை மேலே பிரியம் என்று நினைச்சு அவளிடம் இருந்தால் என்ன, என்கிட்ட இருந்தால் என்னன்னு விட்டு வச்சேன். குழந்தை வளர்க்க தெரியாது அப்படி இப்படின்னு நீங்க என்னை கொடுமையாய் பேச வேண்டாம். அந்த மகாராஜி வந்ததிலிருந்து நீங்க பித்து பிடிச்சுதான் அலையிறேல் என கூறியவள் எழுந்து நின்றாள். அவள் கண்களில் நீர் ததும்பியது. என்னமோ பேத்திரணி, வீண் பழியா பேசாதே. இப்போ எங்கே கிளம்புற? மணி ராத்திரி 11 ஆக போகிறது என்று அதட்டினான். எங்கேயோ போறேன் போங்கோ என பொறிந்து தள்ளிய அலமேலே வெளியே சென்றால் கோபமாக. சந்திரா தன் மடியின் மீது வைத்து கொண்டிருந்த ராஜுவுக்கு கதை சொல்லி கொண்டிருந்தாள். ஆனந்தத்தில் அமிழ்ந்து கொண்டிருந்த ராஜு ஆத்திரமாக வந்து நின்ற தன் தாயை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. இன்னுமா தூங்கலாவன் என கோபத்துடன் கேட்ட அலமேலுவின் பதட்டமான சொற்கள் சந்திராவை திடுகிட செய்தன. தலை நிமிர்ந்து நோக்கிய அவள் கண்களுக்கு பத்திரகாளி போல் அலமேலு காட்சியளித்தாள். கதை சொல்ல சொன்னான், கேட்டுக்கொண்டு தூங்க மாட்டேன்கிறான் என சந்திரா சொல்லி முடிப்பதற்குள், வாடா எங்கே கழுத, மணி 12 மட்டும் முழிச்சுண்டிருந்தா உடம்பு என்னத்துக்காகும் என அதட்டினாள் அலமேலு. தாயின் அதட்டலில் நடுங்கி போன ராஜு சித்தியின் கழுத்தை தன் சிறு கைகளால் அணைத்து கொண்டு, நான் சித்தி கிட்டத்தான் இருப்பேன், உன்னோடு வரலை போ என பிடிவாதமாக கத்தினான். பெற்ற மகனின் அலட்சியத்தை கேட்டு தாயின் உள்ளம் போராமையால் குதித்தது. அவன் இங்கேயே தூங்கட்டும், நான் பார்த்து கொள்கிறேன் என சந்திரா பறிந்து கொண்டு பேசியதும் மேலும் கோபம் கொண்டால மேலே, போதும் கதை சொல்லி அவனை தூங்காது அடிச்சா உடம்பு என்னத்துக்காகும், வாடா இங்கே என ஒரே பாய்ச்சலில் தன் மகனை ஓரத்தின் மடியிலிருந்து கொரூரமாக இழுத்தாள். ஐயோ, நான் வரமாட்டேன் சித்தி சித்தி என ராஜு சந்திராவின் புடவியை விடாது பிடித்து கொண்டு கூச்சலிட்டதை கேட்ட சந்திரா வருத்தம் தாளாது, அவனை விடுங்கோனா என இரக்கத்துடன் பறிந்து கொண்டு அவனை இறுக அணைத்து கொண்டாள். போதும், பெற்றவள் பிள்ளையை கொலை பண்ணிட மாட்டா, விடு அவனை என ஒரு பெரும் பானத்தை அலமேலு வீசி எறிந்துவிட்டு கத்தி கூச்சலிட்டு ரகளை செய்த தன் மகனை இழுத்து முதுகில் படீரென ஒரு அறையும் வைத்தாள். சந்திரா அலமேலுவின் வார்த்தைகளால் புண்பட்டவள் அவள் செய்கையை கண்டு அரண்டு போய் நின்று விட்டாள். கழிச்சிட பிணமே போ நாசகாலா, இனிமேல் சித்தி கித்தின முதுகு தோலை உரிச்சி உப்பு தடவ வேண்டியதுதான் என வீட்டு கதறி கொண்டிருந்த தனது பிள்ளையை கொரூரமாக கடத்தி சென்ற ஓரக்தியின் கொடுமையான சொற்கள் கணீரென சந்திராவின் காதுகளில் விழுந்தன. ராஜு அலமேலுவின் பிள்ளை. அவனது அன்பை அடைய சந்திராவுக்கு உரிமை இல்லை. நினைத்து பார்த்து சந்திராவுக்கு துக்கம் வீறிட்டெழுந்தது.
ராஜுவை அவளிடம் ஓரக்தி தானே கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டு சென்றாள். தாய் பிள்ளையை லட்சியம் செய்யாதிருந்த போது சந்திரா அவனுக்கு பாலூட்டி சீராட்டி பார்த்து கொள்ள வேண்டியிருந்தது. குழந்தை சந்திராவிடம் அன்பு கொண்டு பழக ஆரம்பித்த போது திடீரென்று அலமேலு தான் தாய் என்ற உரிமையை பாராட்டி கொண்டு வந்து விட்டாள். சந்திரா தனக்கு சொந்தமில்லாத ராஜு மீது பிரேமை கொண்டு என்ன பிரயோஜனம்? ஏன் உரிமை கொண்ட கணவனின் அன்பே அவளுக்கு கிட்டாத வஸ்துவாக போய்விட்டதே. பிறர் மகனின் அன்புக்கு இயங்குவதில் பயன் என்ன? ஓரக்தி முன் தனக்கு ஏற்பட்ட தோல்வியினால் மனம் குன்றி போன சந்திரா ஜெகநாதனை நினைத்து கொண்டாள். அவனது பிரிவை ராஜுவின் மழலையினால் மறந்திருந்தாள். ஜெகநாதன் சென்னைக்கு பயணமாகி 2 வாரங்களுக்கு மேலாகிவிட்டது. இதுவரை தான் போய் சேர்ந்ததாக 2 வரிகளில் அவன் எழுதிய ஒரு கடிதத்தை தவிர வேற ஒரு விதமான தகவலும் அவனிடமிருந்து வரவில்லை. சந்திரா நினைத்து நினைத்து மனம் விரும்பி போனாள். அந்யோன்ய தம்பதிகளாயிருப்பின் ஜெகநாதன் எத்தனை கடிதங்கள் எழுதியிருப்பான். அவனது அன்பை தனது முரட்டுத்தனமான பிடிவாதத்தினால் எழுந்துவிட்டோமே என்ற ஏக்கம் மனதை ஒடிக்க சந்திரா முகத்தை கைகளினால் மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழுதாள். மறுநாள் பொழுது விடுந்ததும் சந்திராவுக்கு தனது ஓரக்தி முதல் நாள் இரவு தன்னிடம் மரியாதையின்றியும் கொஞ்சமும் நன்றி இல்லாமலும் நடந்து கொண்ட தன்மை ஞாபகத்திற்கு வந்தது. கீழே சமையல் அறையில் சேஷியம்மாளுக்கு உதவி செய்து கொண்டிருந்த சந்திரா அங்கு வந்த அலமேலுவை பார்க்க நேரிட்டது. ரோஷம் மிகுந்த அவள் ஓரக்தியிடம் சம்பாஷித்து தனது கௌரவத்தையும் தன் மதிப்பையும் இழக்க மனமின்றி அவளை கவனியாதவள் போலவே இருந்துவிட்டாள். அலமேலுவுக்கு குற்றம் தன் பக்கம் இருப்பினும் ஓரக்தியின் அலட்சியம் மனதை சுருக்கென்று தைத்தது. சாயங்காலம் சந்திரா தன் நாத்தனார் சகுந்தலா கொஞ்ச நேரம் கேரம் விளையாட அழைத்து மறுத்துவிட்டு சோபா ஒன்றின் மீது படுத்து கொண்டிருந்தவள் ஜெகநாதனை பற்றி நினைத்து கொண்டிருந்தாள். சித்தி சித்தி என்ற மெல்லிய குரல் அவளது கவனத்தை கவர்ந்தது. வாசற்படி அருகில் ராஜு நின்று கொண்டிருந்தான். அழுது அழுது அவனது அழகிய முகம் சிவந்து போயிருந்தது. அவனை கண்ட சந்திராவின் இதயம் சந்தோஷத்தினால் துள்ளியது. ஆனால் ஓரக்தியின் கொடு சொற்கள் ஞாபகத்திற்கு வர அவள் கடுமையாக அச்சிறு குழந்தையை நோக்கி என்னடா வேணும் என கேட்டாள். எதிர்பாராத அவளது சினத்தை கண்ட ராஜுவின் கண்களில் நீர் நிறைந்து விட்டது. பரிதாபமான முகத்துடன் நீர் தோய்ந்த கண்களால் அவளை பார்த்து கொண்டே நின்றான். ராஜுவின் துக்கத்தை கவனித்த சந்திராவுக்கு அன்பு சுரந்தது. ஓடி அவனை அணைத்து சமாதானப்படுத்த வேண்டுமென்ற ஒரு ஆசை உள்ளத்தில் எழுந்தது. ஆனால் மறுகணமே அவள் வாய் போடா சனியனே, உங்க அம்மாவுடன் என்னால் விடுங்கள் பட முடியல என எரிச்சலுடன் விழுந்தது. வேடிக்கை சந்திராவின் கண்களில் ஏன் கண்ணீர் மறைத்து கொள்ள வேண்டும்? இரக்கமற்ற தனது கொடுமையான இதயத்தை நொந்து கொண்ட அவள் முகத்தை மறுபடியும் திருப்பி கொண்டாள். எத்தனை நாழி அவள் படித்திருந்தாலோ தெரியாது. அவள் திரும்பி எழுந்து பார்த்த போதும் வாயிற்படியில் ராஜு அசையாத பொம்மை போல் தன் தயவிற்காக தபசு இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தாள். தன்னை மறந்து அவனை அணுகிய சந்திரா, ஏண்டா ராஜு, இப்படி ஏன் என் வயிற்றெச்சில கொட்டிக்கிற? உங்க அம்மா கோச்சிப்பாளேடா என கூறியவள் அவனை தூக்கி அணைத்து கொண்டாள். சித்தி, என்னோடு நீ டூவா என கேட்டுக்கொண்டே ராஜு அவளை நோக்கி பறக்க விழித்தான். சந்திரா தன்னையே மீறி சிரித்து விட்டாள். உன்னோட இல்லையடா கண்ணே, உங்க அம்மாவோடு தான் டூ என அவனது மிருதுவான கன்னத்தை தன் முகத்துடன் அன்பு பெருக்கில் அழுத்தி கொண்டாள். சித்தி, காட்டு, நோக்குன்னு கொண்டு வந்தேன் என ராஜு உத்தரவிட்டதும் சந்திரா வாயை திறந்தாள். தன் சிறு கையில் அடக்கி வைத்திருந்த வியர்வியினால் உப்பேறியிருந்த சிறு மிட்டாய் ஒன்றை அவள் வாயில் சந்தோஷத்துடன் திணித்தான் ராஜு. சின்னஞ்சிறு உள்ளத்தின் அன்பளிப்பான அந்த செய்கை சந்திராவின் மனதை உருக்கிவிட்டது. பேதை குழந்தையின் தளிர் மனதை தன் விஷ சொற்களால் துன்பப்படுத்தி விட்டோமே என பச்சதாபம் அடைந்த அவள் ராஜுவை இறுக அணைத்து கொண்டாள். 2 சொட்டு கண்ணீர் அவள் கண்களிலிருந்து உருண்டோடி ராஜுவின் கன்னத்தின் மீது விழுந்தது. ஆனால் அந்த நிமிஷம் சந்திரா தன் மனதிலே பெரும் சாந்தி ஏற்பட்டதை உணர்ந்தாள். குழந்தையுடன் ஏற்படுத்திய சமாதான உடன்படிக்கையினால் மகிழ்ந்த அவள் அவனை கீழே இறக்கிவிட்டு ஓடி போயிடு, உங்க அம்மா கோச்சிப்பா, அப்புறமா வா என
எச்சரித்தாள். போக மனமின்றி தயங்கி தயங்கி சென்ற அவனையே கண் கொட்டாத ஆதரவுடன் பார்த்து கொண்டு நின்றாள் விசித்திர பெண் சந்திரா. காலை விடிந்ததும் வாசலில் வந்து நின்ற கார் சப்தத்தை கேட்டு ஆவலுடன் ஓடிப்போய் வராந்தாவில் எட்டி பார்த்த சந்திராவின் உள்ளம் ஏமாற்றம் அடைந்தது. ஏனெனில் ஜெகநாதன் மாடி பக்கமே வரவில்லை. கூட வந்த தன் முதலாளி சரபூஜியை உபசரித்து அவரது சௌகரியங்களை கவனித்து தன் பங்களாவில் தங்க ஏற்பாடு செய்யும் நிமித்தம் உடனே திரும்பி போக நேரிட்டது. சென்னையிலிருந்து வந்திருந்த மற்றொரு முதலாளியான சரபோஜியின் வரவு பங்களாவில் பரபரப்பை உண்டாக்கியது. நாகராஜ் ஐயர் வீழ்ந்தடித்து கொண்டு 8 மணிக்கு ஆபீஸுக்கு ஓடினார். பாலகிருஷ்ணன் காபி கூட சாப்பிடாமல் வேலைக்கு புறப்பட்டு விட்டான். பகல் முழுவதும் ஜெகநாதன் வீட்டிற்கு வரவில்லை. இரவு மணி 11 ஆகியும் வீட்டிற்கு மாமனார் மைத்துனர் கணவன் ஒருவரும் திரும்பாதது சந்திராவின் மனதை என்னவோ செய்தது. காரணமில்லாத கலக்கம் ஒன்று தன்னை வாட்டுவதை உணர்ந்த அவள் எதன் மீதும் விருப்பமில்லாமல் பங்களா வாயிற்புறத்தையே அடிக்கொரு தரம் பார்த்து சலித்து போய் பைத்தியக்காரி போலாகி விட்டாள். கிர்ரென கடைசியாக இரவு மணி 12ற்கு வீட்டிற்கு வந்த காரின் சப்தத்தை கேட்ட சந்திரா அப்பாடா என பெருமூச்சு விட்டாள். ஆவல் மிகுதியினால் மாடியிலிருந்து கீழே இறங்கி ஓடி வந்தவள் ஹாலுக்குள் ருத்ரமூர்த்தி போல நுழையும் மாமனார் நாகராஜையரை பின்னால் கல்லனை போல் புனித தலையுடன் வந்த பாலகிருஷ்ணனின் கண்டவள் விஷயம் புரியாது சிறிது நேரம் திகைத்தாள். தலையிலே கல்லை போட்டு தாண்டி உன் அழகு பிள்ளை என அதுவரை தம் வரவிற்காக காத்திருந்த மனைவி காமாட்சி அம்மாளை நோக்கி கர்ஜித்த நாகராஜையர் தலையில் படியரென அடித்துக்கொண்டு தொப்பென்று ஒரு சோஃபாவில் உட்கார்ந்தார். என்ன ஜெகநாதனுக்கு என்ன வந்துடுது என தாய் பதறினாள். அவனுக்கு ஒரு வல்லடியும் வரலை. என் மானம்தான் கப்பல் ஏறுகிறது. கம்பெனி பணத்தை லட்சம் வரை கையாடி விட்டான்னு சரபோஜி கண்டுபிடிச்சு அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டான் என கூக்குரலிட்டார் அவர் உக்கிரமாக. என்ன போலீஸ் வந்து பிடிச்சினாலா என காமாட்சி அம்மாள் அலறினார். இத்தனை நாழி அந்த கடங்கார சரபோஜியோட மாரடிச்சுட்டேன். ஒன்றும் பிரயோஜனமில்லை. உன் பிள்ளையானால் என்ன, யாராயிருந்தால் என்ன, நியாயப்படிதான் நடப்பேன்னுட்டான். போலீஸ் வந்து உன் பிள்ளையை கையில காப்பு போட்டு அழிச்சுட்டு போயிட்டான். குறைஞ்சது 7 வருஷம் தீட்டிடுவான் தெரியுமா? பெத்த வயிற்றிலே என பல்லை கடித்தார் அவர் வயிற்றுச்சலுடன். வாய் இழுந்து ஸ்தம்பித்து போன எல்லோர் கவனமும் சட்டென மாடிப்படி அருகில் திரும்பியது. யாரும் உதவி செய்ய அருகில் வருமுன் சந்திரா மரக்கட்டை என மடார் என்று கீழே சாய்ந்து விட்டாள். அத்தியாயம் 29. தன் எதிரே உட்கார்ந்திருந்த ஹேமலதாவை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் ராமநாதன். அஷ்டமிக்கும் வேளை. வீட்டிலிருந்து எல்லோரும் வெளியே போயிருந்தார்கள். அம்புஜம் புடவை கடைக்கு போயிருந்தாள். தாயார் கோயிலுக்கு போயிருந்தாள். ஆபீஸ் அறையிலேயே உட்கார்ந்திருந்த ராமநாதன் எதிரே மங்கும் சூரிய வெளிச்சத்திலே மின்னிக் கொண்டு உட்கார்ந்திருந்த அந்த வனிதையை பார்த்தான். அஞ்சனம் தோய்ந்த அவளது நயனங்கள் மயக்கத்தை தருவன எனினும் அவைகளிலிருந்து விஷக்கணல் எறிவது போலவும் தந்தத்தை நிகர்த்த அவள் மேனி அழகு சர்பத்தின் மினுமினுப்பை போலவும் அவன் கண்களுக்கு தென்பட்டன. கடைசியில் உன் தீர்மானம் தான் என்ன என மிகவும் ஆத்திரத்துடன் கேட்டான் ராமநாதன் அவளை பார்த்து. என் தீர்மானம் என்னவென்றால் உமது மனைவியிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு போவது என்பதுதான் என மெல்ல சிரித்தாள் அந்த மோகினி. கோபம் தாங்காத ராமநாதன் பல்லை நரநரவென கடித்தான். ஹேமலதா, நீ என்னுடன் விளையாடுகிறாய். நான் இந்த ஊரில் எப்படிப்பட்ட செல்வாக்குடையவன் என்பது உனக்கு தெரியாது போலும் என்று கர்ஜித்தான். ஹேமலதா தன் அழகிய முகத்தை ஒருமுறை குலுக்கிவிட்டு, அது தெரியும். உங்களிடம் நான் விளையாட வரவில்லை. என் சகோதரியின் வஞ்சம் தீர்த்து கொள்வதன் பொருட்டே வந்தேன் என ஏளனமாக கூறினாள். நடந்தது நடந்தாகிவிட்டது ஹேமலதா. இதோ பார், நீ நல்ல பெண் அல்லவா? நான் கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் மனைவி மிக்க உயர்ந்த லட்சியங்கள் கொண்டவள். என்னை தெய்வம் என போற்றுகிறவள். அவளிடம் சொல்லி அவளது மனத்தை உடைத்து விடாதே. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என மிக பரிதாபமாக கேட்டான். ஹேமலதா பதிலுக்கு தன் அழகிய பல்வரிசை தோன்ற
அலட்சியமாக நகைத்தாள். உங்கள் மனைவியின் மனம் உடைந்து விடுமே என்று. பாவம், எவ்வளவு கரிசனம்! என் சகோதரி மனம் புண்ணாகி உங்களுக்காகவே உயிரை விட்டாளே அப்பொழுது என கேட்டாள். கொடூரமான நஞ்சை போன்ற அவளது சொற்கள் ராமநாதன் உள்ளத்திலே சுருக்கென்று தைத்தன. நான் என்ன செய்யட்டும் ஹேமலதா? என் பெற்றோர்கள் கலப்பு மனத்தை ஆதரிக்கிறவர்கள் இல்லை. அதனால் என இழுத்தாள் போல கூறினான். பெற்றோர்களுக்கு அடங்கிய பிள்ளையான உங்களுக்கு ஒரு பெண்ணிடம் காதல் நாடகம் நடத்த என்ன உரிமை இருந்ததோ என கடுமையாக கேட்டாள். எனது சுதந்திரத்தின் அளவு தெரியாத நான் அந்த காலத்தில் நடந்து கொண்டேன். அது தவறுதான் என மெதுவாக சொன்னான் ராமநாதன். தவறுதான் என இன்று அதை பற்றி மழுப்பிவிட்டால் போதுமா ஐயா? நன்றாக யோசித்து பாரும். எனது சகோதரியை மணந்து கொள்வதாக கூறிவிட்டு அவளுடன் உல்லாசமாக உலாவினர்கள். பம்பாயில் உங்களை அறியாத ஜனங்கள் இல்லாதபடி உங்களது காதலின் மேன்மையை பறை அறிவித்து கொண்டீர்கள். கடைசியில் நாங்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் என்றும் இன்னும் உங்கள் தந்தை கலப்பு மனத்தை விற்பவர் என்றும் அவளை நிராகரித்து விட்டு அங்கிருந்து ஓடி வந்து விட்டீர்கள். சொந்த ஊருக்கு திரும்பிய நீங்கள் ருத்ராட்ச பூனை வேஷம் போட்டுக்கொண்டு உங்கள் பெற்றோர்களின் மனத்திற்கு இஷ்டமான வேறு ஒரு பெண்ணை மணந்து கொண்டீர்கள். இன்று நீங்கள் நற்குணம் கொண்ட நகர கணவான், உத்தம தந்தை இல்லையா என மிகவும் ஏளனமாக கேட்டாள். அவளது பானங்கள் போன்ற சொற்களினால் ராமநாதன் பேச சக்தியற்று போயிருந்தான். பிறகு மெதுவாக மனதை திடப்படுத்தி கொண்டே, ஹேமலதா, உன் சகோதரியும் யாரையாவது விவாகம் செய்து கொண்டிருக்கலாமே, நான் தடுக்கவில்லையே என மென்று விழுங்கினான். ஹேமலதா கோபமாக சிரித்தாள். நடிப்பதில் உம்மைவிட கை தேர்ந்தவர்கள் இல்லை என்று நினைக்கிறேன். ஒரு குழந்தைக்கு தகப்பனாக்கிவிட்ட உங்களுக்கு உலகப்போக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். புருஷன் ஒருவன் எவ்வளவு கெட்டவன் என பெயர் வாங்கிவிட்டாலும் அவனுக்கு மணந்து கொள்ள சுதந்திரம் உண்டு. ஆனால் அபக்கியாதி அடைந்த ஸ்திரியை மனைவியாக ஏற்றுக்கொள்ள எந்த புருஷன் துணிவான்? ஏன், உமது மனைவி இருக்கிறாளே, அவள் பெயர் அபக்கியாதியினால் சூழப்பட்டிருந்தால் நீர் மணந்து கொள்ள துணிந்திருப்பீரா என மூச்சு விடாது பேசி முடித்தாள் ஹேமலதா, உன் சகோதரிக்காக நான் வருத்தப்படுகிறேன். தற்போது அதை தவிர என்னால் வேறு என்ன செய்ய முடியும்? உன்னை மிகவும் வேண்டிக் கொள்கிறேன். எனது சந்தோஷ குடும்பத்தை கெடுக்காதே என கெஞ்சினான் ராமநாதன். உமது புது மனைவியிடம் காண்பிப்பதற்காக என் சகோதரிக்கு தாங்கள் எழுதிய கடிதங்கள் கொண்டு வந்திருக்கிறேன். என் வாழ்வில் நான் எடுத்துக்கொண்ட சபதம் உமது வாழ்வை குலைப்பது என்பதே என கூறிவிட்டு எழுந்தாள். சட்டென தனது மேஜையை திறந்து செக் புத்தகம் ஒன்றை வெளியே எடுத்த அவன், ஹேமலதா, உனக்கு வேண்டிய பணம் எவ்வளவு என்று தருகிறேன். தயவு செய்து என் வாழ்வை நாசமாக்காதே என கெஞ்சினான். வேடிக்கை, நாங்கள் ஏழை என்பது உண்மைதான். ஆனால் எங்கள் கௌரவத்தை தாங்கள் பணத்தால் விலைக்கு வாங்க முடியாது என முகத்தை வலித்து அவள் வெளியே போக திரும்பினாள். என் குடும்பத்தை கலைக்க முற்பட்டால் உன் வாழ்வை நாசமடிக்க என்னால் முடியும் தெரியுமா? நீ நாகலிங்கத்துடன் சிநேகமாக இருப்பதை நான் அறிவேன். ஒரு நிமிஷத்தில் உனது வேலையை போக்கி ஊரை விட்டு துரத்த என்னால் முடியும் என ஆக்ரோஷத்துடன் மிரட்டினான் ராமநாதன். கடைசியாக ஹேமலதா பதிலுக்கு கலகலவென்று சிரித்தாள். உம்மால் முடியாது. நான் என் வேலையை 3 நாட்களுக்கு முன்பே ராஜினாமா செய்துவிட்டேனே. இன்னும் சில நாட்களில் நான் நாகலிங்கத்தின் மனைவியாக போகிறேன் என்பதை கேட்டால் தாங்கள் மூர்ச்சி அடைவீர்கள் என பரிகாசமாக கூறியவள் மிடுக்காக வெளியேறினாள். ஹேமலதாவின் துணிச்சலை குறித்து பயந்து போன ராமநாதன் கவலை மிக்கவனாய் தன்னை மறந்து உட்கார்ந்து விட்டான். உங்களை தேடி தேடி கால் ஓய்ந்து போய்விட்டது. இந்த கலர் புடவை உங்களுக்கு பிடிக்கிறதா பாருங்கள். விலை 150 தான். எடுத்து கொண்டு வந்து விட்டேன் என கொஞ்சலாக மொழிந்து கொண்டு வந்து நின்ற சகதர்வினி அமுதமாவது கையில் இருந்த புடவையின் அழகாவது ராமநாதனின் கண்களில் படவில்லை. என்னமோ கேட்கிறேன், பதில் சொல்ல மாட்டேன் என்கிறீர்களே என செல்லமாக அவன் தோலை குலுக்கினாள் அம்புஜம். ஜுரம் வரும் போல உடம்பை என்னவோ செய்கிறது என பெரும் பொய்யொன்றை சொன்னான் அவன்.